विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। योगरतो वा भोगरतो वा संगरतो वा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव। भगवद्गीता निचिदधीता गङ्गाजललवकणिका पीता सकृदपि येन मुरहरितमर्चा क्रियते दस्ययनेन न चर्चा। पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। மோகமுத்திர பிரகரணம். அதுல யோகரதோவாங்கிற ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அவன் யோகத்துல அனுஷ்டானம் பண்றவனா இருந்தாலும், யோகமே இல்லாம லௌகிகமான விஷயத்துல போகத்துல இருந்தாலும், சங்கரதோவா 10 பேர் இடத்துல சேர்ந்திருந்தாலும், இல்ல ஒரு சங்கமும் இல்லாம ஏகாக்கியா இருந்த போதிலும் பரவாயில்ல, அவனுடைய மனசானது பிரம்மத்துல நின்று போல் இருக்குமேயானால் அவன் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கிறான். இது வரைக்கும் பாரு. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, ஜீவன் முக்தாளுடைய நிலையை பத்தி சொல்ற. ஜீவன் முக்தாள் பலவிதமா இருக்கலாம். ஏன்? அவளுக்கும் பிராச்சீன கர்மா உண்டோ இல்லையோ? ஞாபகம், ஞானம் வந்தா எது அழியிறது? எது மனசுல இருக்கோ, மனசு எரியும் பொழுது மனசுல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எரிஞ்சு போயிடும். மனசுல என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கு? சஞ்சித கர்மா இருக்கு, இந்த ஜென்மாவில் பண்ணின கர்மாக்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பிராரப்த கர்மா அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துருது, சரீரமா மாறிடுச்சு, விஷயங்களா மாறிடுச்சு. என்னைக்கு நீங்க பிறந்தோ அடியில இருந்து பிராரப்த கர்மா அனுப்பிச்சுட்டே இருக்கு. அந்த பிராரப்த கர்மா அழிவே அடியாது. பிராரப்த கர்மா பலத்தை கொடுத்துட்டு தான் போகும். வில்லுல அம்ப கூட்டி எதிர்க்க இருக்கக்கூடியதான ஒரு பொருளை அதை குறி வைத்து அந்த அம்பை விட்டுவிட்டான். வில்லுல இருந்து அம்பு கிளம்பின பிறகு அது அந்த எதை குறி வைத்தானோ அந்த இடத்த உடைக்காம அதை பேதிக்காம நிக்குமா? நிக்க. அப்ப என்ன, அது கையிலேயே இருக்குமே, இன்னும் போடவேன்னு வச்சுங்களேன். அப்ப ஓஹோ நடுவுல வேலையதான் இருக்கு, இது இல்ல அப்படின்னு நிறுத்திடலாம். ஆனா வில்லுல இருந்து கிளம்பிட்டுன்னா அது தன்னுடைய செயலை பண்ணாம நிக்காது. அதனாலதான் இதுக்கு பிராரப்தம்னு வச்சேன். ஆரம்பிச்சுடுது, தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சுடுது. அப்ப இது என்ன பண்ணினாலும் போகாது. அதுக்கு வழி என்ன? அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும். இதனால பிராரப்த கர்மா அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும் சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன? இதுதான். அது வேலை செய்ய தொடங்கிட்டு வில்லுல இருந்து கிளம்பியாச்சு, இனிமேல அதை ஒண்ணும் பண்ண முடியாது. தன்னுடைய பலம் என்னமோ அந்த பலத்தை கொடுத்துட்டு தான் அது நிற்கும். அதான் முக்தேஷுவதுன்னு பாஷ்யத்துல சொல்லி, விடப்பட்ட அம்பு மாதிரி அது பலத்தை கொடுத்துத்தான் தீரும். அதனால பிராரப்த கர்மாவனால பலம் என்ன இருக்கோ அதை அனுபவிச்சுதான் தீர்க்கலாம். இந்த ஜீவன் முக்தால அவளை இந்த ஜன்மால பிறந்துதானே இருக்கா. அவ பிறந்திருக்கான அவளும் பிராரப்த கர்மா அனுபவிச்சுத்தானே ஆகணும். அது எப்படிப்பட்டதான பிராரப்த கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போதும். அந்த பிராரப்த கர்மால 10 போட சேரணும்னு இருந்ததுன்னா அது மாதிரி இருப்பா. ஏகாக்கியா இருக்கிற பிராரப்த கர்மாவா இருந்தா அப்படி இருப்பா. போகங்களோட யோகத்தை பண்றவாளா இருந்தா யோகியா இருப்பா. இல்ல சாதாரணமான கிரகஸ்தனா இருப்பா, அதுவே இருப்பா. ஆனா எப்படி இருந்தாலும் அவன் ஆத்ம தத்துவத்தை சாட்சா்காரம் பண்ணின்றதுனால இனிமேல் உலகத்தோட அவளுக்கு பற்றுதல் இருக்காது.
இப்ப ஒரு பொருளானது அனித்தியம்ங்கிறோம், அது சாஸ்வதம் இல்லை சார், கொஞ்ச நாள் இருந்தா தான் போகுங்கிற, அதுல நமக்கு வைராக்கியம் வராது. ஏன்டான்னு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போறேனேங்கிறோம். அது அனித்தியம் தான் சொல்றேன், அனித்தியமா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போறேங்க. ஆனா அது பொய்ன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அதுக்கிட்ட போவானா? காயத்துல இது கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்கு காணப்படுறது, போய் எடுத்துக்கோமா, எடுத்துப்பானா? வெள்ளி மாதிரி இருக்கு பாருப்பா, எடுத்துக்கோமா. அது எனக்கு தெரியும் சார், வெள்ளி இல்லைன்னு இங்கே இருக்கணும். எப்ப வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுத்தோ அப்ப இனிமே அவன் அந்த வெள்ளியான பொருள்கிட்ட போக மாட்டான். ஏன்னா அது பொய், அது உண்மை இல்லை. அதனாலதான் வேதாந்தம் என்ன சொல்றது, உலகத்தை பொய்ன்னு சொல்றது. உலகம் அனித்தியம்னு எனக்கே தெரியும், அனித்தியமா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறேன் சார் அப்படின்னு நான் வருவான், அதுல வைராக்கியம் வராது. அதனாலதான் உலகம் எப்படின்னு சொல்லணும், மித்யாபூதம், அது காணப்படுகிறதே தவிர இல்லை. எப்ப காணப்பட்டிருக்கு இல்லையோ அதுல நமக்கு வைராக்கியம் வரலாம். அந்த உலகம் எல்லாம் பொய் என்று நிச்சயம் வந்தாச்சு அவனுக்கு, ஜீவன் முக்தன். அதனால அவன் என்ன பண்ணுவான், அவன் இதை பத்தி கேர் பண்ணல. கேர் பண்ணாத போனாலும் அவன் எப்படி சார் வாழ்க்கையில நடந்துக்கிறான்னு 10 பேரோட சேர்ந்து இருக்கணும்னு அவன் தலையில எழுதியிருந்தா சேர்ந்து இருக்கான். இதை ஏகாந்தமா இருக்கணும்னு எங்கேயாவது குகையில போய் உட்கார்றான். போகரத்தோவா யோகரத்தோவா, யோகம் பண்றவனா இருந்தாலும் சரி, இல்லாதவனா இருந்தாலும் சரி, சங்கரத்தோவா சங்கவிஹீனோவா, 4 பேரோட சேரக்கூடியதான பிராரத்தம் இருந்தா இருப்பான். கவலைதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னா என்ன பண்றது, அப்படிதான் இருப்பான். நீங்க பெரிய ஆச்சாரியால் அவருக்கு ஏகாந்தம் கிடைக்கிறதோ, சிஷ்யால் வரிசையா நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தா கையெல்லாம் வலிக்கிறதுங்கிறாரு. என்னடா இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், என்ன வலிக்கிறதுயா கைங்கிறார். என்ன பண்றது, அதுக்காக ஓடி போயிட முடியுமா மனத்தை விட்டு? அதனால அவளுடைய பிராரப்த கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் ஆகணும். ஞானம் வந்தாலும் பிராரப்த கர்மா விடாதான், நிச்சயமா விடாது. எப்ப விடும், அந்த சரீரம் கீழே விழுந்தா தான் விடும். ஏன்னா ஜாதி ஆயுர் போகா, பிராரப்த கர்மா எங்க பிறக்கிறேன், எத்தனை நாள் வாழறேன், என்னென்ன அனுபவிக்கிறேன், இந்த 3 சேர்ந்துதான் பிராரப்த கர்மாவா. ஆகையா பிராரப்த கர்மா மட்டும் ஞானம் வந்தா போகாது, மற்ற கர்மாக்கள் சஞ்சித கர்மா அது போறது. இவனுக்கோ ஞானம் வந்தாச்சு. ஞானம் வந்த பிறகு உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எதுவும் அவனை பத்தி அவனோட சேரல. அவன் இந்த உலகமெல்லாம் பொய்யனக்கூடியதான தீர்மானத்துல இருக்கான். அப்ப அந்த ஆசைப்பட மாட்டான். இருந்தா இருக்கட்டும், காணப்பட்டா காணப்பட்டும். நேற்று சொப்னத்துல எனக்கு அப்படி யானை வந்துட்டார், யானை மேல நான் உட்கார்ந்துருந்தேன், அப்படியே போயிட்டே இருக்கேன், உலகத்துல இருக்கிறாலும் நம்ம மேல பூ போடுறான்னு. காணம் வருது விஷவத்தான் வருது, ஒரு பூவும் இல்ல. ஏடா அது சொப்னத்துல இருந்தது, அதை பத்தி நம்ம இப்படி வந்தது, சொப்னம் வந்தது, அது போல எனக்கு வரப்படாத, நினைச்சா ஏதாவது வருவோம்? ஏன், அது சொப்னம் வேற, இது வேற. அதே மாதிரி ஜீவன் முக்தனுக்கு உலகம் எல்லாம் சொப்னமா தோன்றது. சொப்னமா தோன்றதுனால அவன் அதை கேர் பண்ணல. சொப்னம் வந்ததை நம்ம கேர் பண்றோமா? உங்க அக்கௌண்ட்ல 2 லட்சம் விழுந்ததுன்னு சொன்னா காரணம் பாஸ்புக் எடுத்துன்னு ஓடி போடுறா, செக் புக் எடுத்துட்டு ஏதோ வரத குடும்பம் நேற்று சொப்னத்துல காசு வந்து பண்றா. ஏன், அது பொய்ன்னு தெரியும். அதுதான் ஜீவன் முக்தன். அவன் எப்படி இருந்தாலும் அவன் ஒரே நிலையில இருக்கான் என்கிறது போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப அடுத்தது பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்காதலவகணிகா பீதா சகிருதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தத்யயமேன சர்ச்சா. எல்லோருக்கும் ஒரு விஷயத்துல பயம் சார், எல்லோருக்கும் பயம். எதுன்னா மரணத்தை கண்டாங்க. இந்த பயம் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுலாம் பயமா இல்லை சார். சின்ன வயசுல இதை பத்தி நினைக்கலாம், அவ்வளவுதான். அவனுக்கும் 2 நாள் ஜுரம் வரட்டும், பயப்படுறானோ யாராவது தானே பயப்படுறான். நான் 15-16 வயசுல இருக்கிறவா விடாம 4 நாளைக்கு 104 டெம்பரேச்சர் இருந்துட்டே இருக்கு, என்ன மருந்து கொடுத்தாலும் போகலன்னா டாக்டர் என்ன பண்றாரு, அட்மிட் பண்ணுங்கிறார், ஏதோ ட்ரிக்ஸ் சேர்க்கிறார். இவனுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படியே இருக்குமா, நாளைக்காவது குறையுமா, அம்மாவை கேட்கறான், நாளைக்காவது குறையும். அவளுக்கு என்ன தெரியும், அவங்களதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவன் ஏன் பையனு குழந்தைன்னு டாக்டர் வந்ததுமே கேட்கறான், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன ஏச்சு,
என்ன பண்ணினேங்கிற டாக்டர் ஏதோ தப்பு பண்ணினா போல. என்ன பண்ணினேன், ஏன் இந்த ஜுரம் வந்தது? சரி, ஏன் வந்தது நீங்க கேட்டேன்னா அதான் நான் சொன்னேன், அது வைரஸ் அப்படின்னு வேற கேள்வி இல்லைன்னு அர்த்தம். அது என்ன வைரஸ் என்ன எது ஒண்ணுது, வைரஸ் சொல்லிட்டா சரின்னு ஒத்துக்க வேண்டியதுதான். நீங்க அப்படித்தானே பண்ணிட்டு இருக்க. ஆனா பிராணம் இருக்குமோ போகுமோ, எப்ப வீட்டுக்கு போவோம்னு பயப்படுறானோ, அப்பப்ப கேட்கறானோ, வீட்டுக்கு போகணும் ஏன் நான் சொந்தமாக இந்த மரணம் வந்துருமோ பயம் எல்லோருக்கும் இருக்கு. இந்த பயம்னா எப்படின்னா அந்த யமதர்மராஜாவை கண்டா பயமா. யமதர்மராஜா பத்தி பேசிட்டு தான் இருக்கோம், யாரும் பார்க்கல. பார்த்தவன் ஒருத்தன் தான் நச்சிகேதர்ஸ், அவன் முக்தி அடைஞ்சுட்டான், நமக்கு சொல்றதுக்கு இல்ல. இப்ப யாரும் யமதர்மராஜாவை பார்க்கல. ஆனா என்ன சொல்றான், அங்கங்கே ஆச்சாரியர்கள் கிருதாந்தர்க்க தூசேஷு சிந்தீதி பிந்தீதி, யமதர்மராஜாவுடைய தூதக்கள்லாம் வருவான், அவன் அடி குத்து வெட்டு லோகத்திலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னன்னா கத்தியால குத்தி அதில் ஈட்டியால குத்தி இப்படி எல்லாம் அழைச்சுன்னு போவானா. அந்த சமயத்துல நீங்க வரணும்னு பிரார்த்திக்கிறார் ராமனையும் சுப்பிரமணிய சுவாமியும். இருந்தாலும் அந்த யமதர்மராஜானா எல்லோருக்கும் பயமா இருக்கு. ஏன்டா நம்ம இங்க இருந்து விட்டு போகணும். எதை விடணும்னா முதல்ல சரீரத்தை விடணும், அதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் சம்பாதிச்ச காசை விடணும், காசை எடுத்துன்னு போகணும். அதோட நம்ம அதோட இத்தனை நாள் பழகினால இவாளெல்லாம் விட்டுட்டு போகணும், எல்லாம் கவலையா இருக்க. என்ன பண்றது? அதனால யமதர்மராஜாவை கண்டு பயமா இருக்கு. அப்ப அந்த பயம் போகணுமே என்ன பண்ணணும், அதுக்கு சில வழிகள் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன, பகவத்கீதா இன்சுதீதா ஒரு செட். ரெண்டாவது என்ன, கங்காஜலவ கணிகா பீடா ரெண்டாவது. சக்ரதபியே நமுராரி சமர்ச்சா கிரியதே இது வரைக்கும் பண்ணினா தத்யமே ந சர்ச்சா, அவனுக்கு யமனோட சொந்தம் விளையாடு பேச்செல்லாம் கிடையாது. யமதர்மராஜா இந்த பக்கத்துக்கே வரமாட்டார். என்ன பகவத்கீதா கிஞ்சிதீதா, இந்த பகவத்கீதை இருக்க அதை கொஞ்சம் படித்தா போதும், கொஞ்சம் படித்தா போதும்னு ஒரு ஸ்லோகம் படித்தா போதும். ராமாயணத்துல எப்பாதம் பதமேவான்ட்டார், அந்த ஸ்லோகத்துல 1/4 ஒரு பாதம் படிச்சாலும் போறோம், இல்ல அதுலயும் பாதியான ஒரு பதம் படிச்சாலும் போறோம். ராமாயணம் அவ்வளவு வருஷம் தீங்கிற. இந்த பகவத்கீதை இருக்கு பார்த்தல, ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பாட்டு, அதனால்தான் பகவத்கீதான்ட்டு. 700 பாட்டு தான். அடுத்தது வைகுண்ட ஏகாதசி வரப்போறது அடுத்த மாசம். வைகுண்ட ஏகாதசி பகவத்கீதா பாராயணம் பண்ணணும். அன்னைக்கு பகவத்கீதைக்கு பர்த்டே. அது என்ன தருது, யுத்தம் ஆரம்பிக்கிறதான்னு அப்பதானே பண்ணினார். அது மார்கழி மாசத்தானே யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அமாவாசை இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு, அன்னைக்கு தானே சொன்னார். தை மாசி பங்குனி 4 மாதம், மாசி மாசம் அப்படி 8ஆம் தேதி தானே வரணும். இது என்ன இப்ப சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா பகவத்கீதையை பகவான் சொன்னது அமாவாசை அன்னைக்கு. ஆனா பகவத்கீதையை எழுதி முடிச்சது இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு. அதனால்தான் வைகுண்ட ஏகாதசி எழுதி முடிச்சு. பகவத்கீதா ஜெயந்தி, பகவத்கீதா அனௌன்ஸ் பண்ண டேட் இல்ல, அது வேற. அதான் அமாவாசை அன்னைக்கு சொன்னார். அமாவாசை என்ன சதுர்தசி அன்னைக்கு தான் யுத்தமே ஆரம்பிச்சது. அமாவாசைக்கு முன்னாள் யார் முகூர்த்தம் வச்சார், நகுலன் முகூர்த்தத்தை வச்சார். நான் ஜெயிக்கணும்னு துரியோதனன் முகூர்த்தத்தை வையின்னு நகுலன் சொன்னா ஓகேன்னு வச்சுட்டான். வீட்டுக்கு வந்து சொன்னா நல்ல புத்திசாலியா போயிட்டாரு. சத்ரு வந்து நல்ல நாளா கொடுங்கன்னா நல்ல முகூர்த்தத்தை வச்சுட்டு போயிட்டார். அவர் என்ன பண்றது, தர்மபுத்திரர் வேற என்ன பண்றது, அந்நியதா தரணம் நாஸ்திமே நம்மமா. யாரு போனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கடைசியில என்ன அர்த்தம், பகவான் தான் சமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதா இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானகா. பகவான் 15ஆம் அத்தியாயத்தில் சொல்ற சமேவ சரணங்கச்ச, அவரை காலையே பொடி, அப்பத்தான் சௌக்கியமா இருக்க முடியும் அப்படின்ட்டார். பகவான கேட்டார், நீங்க எல்லா காரியமும் பண்ண வேண்டியது, கடைசியில எங்கிட்ட வர வேண்டியது, வேற என்ன பண்றது, அப்படிப்பட்ட பொருட்கள் மாட்டேன். சரின்ட்டு நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு என்ன கிளம்புட்டார் தர்மபுத்திரர்.
ஓகே கிளம்புறேன். தர்மபுத்திர சொன்ன பேச்ச கேட்கறாரு. ஒண்ணு கேட்க விட்டார். நேரா போனார். என்ன ஆச்சுன்னார், நதியில போய் இறங்கினார். இறங்கி என்ன பண்றதுன்னு தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அது விவகாரம் 11 மணிக்கு போய் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பகவான், இவரும் பக்கத்துல நிற்கிறார். என்ன ஆரம்பினார். பஞ்சாங்கம் பார்த்து நாளைக்குன்னா அமாவாசை என்ன ஆச்சுன்னு மேல சூரியன் பார்த்தார். என்னடா ஆச்சு, நாளைக்கு தர்ப்பணம் பகவான் பண்ணிட்டே இருக்க, நம்ம மூவ்மெண்ட்ல ஏதாவது தப்போன்னு அவருக்கு டவுட் வந்து. ஏன்னா பகவான் தப்பு பண்ணுவாரா லோகத்துல சொல்லுங்க பாக்கலாம். கிருஷ்ண பரமாத்மாவே பண்றாருன்னா அப்ப நம்மளுக்கு தான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவர் பண்ணிட்டார். அவர் நடுநிதான் பண்ணிக்கிறார். கிட்ட வந்து நிக்கிறார். சந்திரன் பார்த்தாரா, இவன் என்ன விவகாரம் இருக்கு இப்படி இருக்கேன்னு அவர் வந்துட்டார். தைரியமா பாருங்கட்டார். இவரும் பண்ணார். தப்பையாமே தப்பையாமே ஆரம்பிச்சுட்டாரு விவகாரம். அப்புறம் என்ன பகவத் தர்மபுத்திர கேட்டு பண்ணிட்டு அவரும் கேட்கிறார், என்ன ஆச்சு, என்னப்பா அமாவாசையை தர்ப்பணம் பண்ண சொல்றேன். நாளைக்கு என்ன அப்படின்னாரு. அமாவாசைன்னு என்ன லட்சணம்னு கேட்டார். சூரிய சந்திர சங்கமா, அதானே அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு அமாவாசைன்றாரு. இப்ப 2 பேரும் எங்க இருக்காரு, அதை எதுக்கு நிக்கிறாங்க, 2 பேரும் பக்கத்துல நிக்கிறார். அப்ப அதானே அமாவாசை. தர்ஷ சூரிய இந்து சங்கமாக இருக்கே பாருங்க. இது இந்த விஷயம் நேர துரியோதனுக்கு போயிடுது. எல்லாம் விவகாரம் அவருக்கு போயிடுது. என்னடா ஓஹோ அமாவாசைன்னா ஓர் தரிச்சிருக்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மாவே ஆரம்பிச்சுட்டா தர்ப்பணம் பண்றதுக்கு. இன்னைக்குதான் யுத்தம் பண்ணான்னு ஆரம்பிச்சுட்டாங்க. வேற வழி இல்லை. அமாவாசையில முகூர்த்தம் வச்சாலும் தப்பிதமா சதுர்தசியில சதுர்தசியில மரணம்பு சம்பவிச்சு விவகாரம் முழுக்க இப்படியாது. அதனால பகவத்கீதை என்னைக்கு சொன்னார், அன்னைக்குதான் சொன்னார். அதனால பகவத்கீதா ஜெயந்தின்னு கொண்டாடுறது வைகுண்ட ஏகாதசி. ஏன்னா பகவான் இதெல்லாம் பார்த்து வியாசாச்சாரியார் எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதுற. இவர் சொன்னதெல்லாம் அவர் 700 ஸ்லோகமாக அவர் எழுதினார். 700 ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்க. அப்ப டைம் எதுன்னு உங்க பாராயணம் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் அவர் சொல்லிட்டே இருந்தா யுத்தம் பண்ணிட்டே இருப்பாரா? 2 மணி நேரம் ஒண்ணும் சொல்லல. ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். இவர் காத்துட்டு அதுக்கப்புறம் இது ஆரம்பிச்சாரு. அதான் ஆச்சாரியர் பாஷ்யத்துல சப்ததி ஸ்லோகைஹி ஸ்லோக சதைஹி உபநிபந்தா பாஷ்யத்துல எழுதியிருக்க. 700 ஸ்லோகங்களாக வியாசாச்சாரியால் எழுதினார் பகவத்கீதையை. அதனால இந்த பகவத்கீதை எப்படி வந்திருக்க, சர்வோபனிஷதாம் சாரஹா, எல்லா உபனிஷத்தினுடைய சாரம். அத பார்த்தோ வத்சத் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மாது. அந்த பசுமாட்டினுடைய பாலை குடிச்சது யாரு தெரியுமா? அர்ஜுனன். பார்த்தோ வத்சா, அவர் கண்ணுக்குட்டி கிட்ட கண்ணுக்குட்டி பசுமாட்டு கிட்ட பாலை குடிக்கிறதுக்காக போகும். ஒரு 2 நிமிஷம் குடிக்கும். அது பக்கத்துல என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை அப்புறப்படுத்திட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி கண்ணுக்குட்டியா அர்ஜுன் இருந்தா மீதி பாலெல்லாம் வியாசாச்சாரியர் நமக்கு எடுத்து கொடுத்துட்டார். 700 ஸ்லோகத்தையும் நமக்கு கொடுத்தார். அந்த 700 ஸ்லோகம் என்ன? சர்வோபனிஷதோகாவோ தௌதாகோபான். பகவத்கீதைங்கிறது சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லா உபனிஷத்துகளுடைய சாரம். உபனிஷத்து எப்படிப்பட்டது? உபனிஷத்தானது அந்த உபனிஷத்தை கேட்டா ஒரு நாளைக்கு தினே தினேத வேதாந்த சிரவணா பக்தி சம்யுதா குரு சுஸ்ரூஷயா லப்தா கிருஷ்ண அசீதி பலம் லபே. தினந்தோறும் வேதாந்தத்தை அந்த உபனிஷத் வாக்கியத்தை காதால கேட்டடையானால், குரு பக்தியோட கேட்டடையானால் 80 கிருஷ்ணாந்தராயண விரதம் பண்ணினா பலம் வேணுமா, அந்த பலம் ஒவ்வொரு நாளைக்கும் விரதம். அப்ப விரதம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு புண்ணியம். 80 தரம் பண்ணின புண்ணியமானது ஒரு நாளைக்கு வேதாந்தத்தை கேட்டா வருது. அதனால வேதாந்தத்துக்கு கேட்டா இது என்னமோ என்ன ஏதோ கேட்கறதா, அவர் ஏதோ சொல்றாரு, நம்ம புரிஞ்சா புரியணும், இல்லைன்னா இல்ல. புரியுமா போறதா? ஒரு தரம் புரிஞ்சா புரியுமா? 100 தரம் படிச்சாலும் புரியுமா? ஏதோ நம்ம
நமக்கு ஏதோ கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இது என்னது? அத்தியந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். ஆகையால் இப்படிப்பட்டதான பகவத்கீதை, அந்த உபனிஷத்துகளுக்கு சாரமா இருக்கக்கூடியதான இந்த பகவத்கீதைய கொஞ்சம் படித்தாலே போதும், அவ்வளவு புண்ணியம். எவ்வளவு புண்ணியம் வருதுன்னு பகவன் நாமாக்கள்லாம் பல முறை சொன்னதான புண்ணியம். அந்த பகவன் நாமாவை சொன்ன வாழ்க்கை யமதர்மராஜா கிட்டையே வரமாட்டார். யமதர்மராஜா எப்படின்னா பாபிஷ்டாவிட்ட வருவாரே தவிர நாமஸ்மரணம் பண்றவாழ்கிட்ட வரவே மாட்டார். அதனால என்ன ஆச்சுன்னா, பகவத்கீதையை கொஞ்சம் வாசிச்சாலும் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, யமதூதாள்கிட்ட இருந்து கஷ்டம் இல்லை. பிராணம் தனியா போக வேண்டியது போகத்தான் போகும். பிராணம் போற சமயத்துல யமதர்மராஜா நம்மளை அப்படி இம்சை பண்ணி இப்படி இம்சை பண்ணி பயப்படுத்தி யமதூதாள் இம்சப்படுத்துற மாதிரி இல்லை. மனுஷனுக்கு பிராணம் எப்படி போறது, ஏன்னா அதை தெரிஞ்சாதானே நமக்கு இது வரும். சாதாரணமாக பிராணம் போற சந்தர்ப்பத்துல கண்ணு காது மூக்கு நாக்க முதல்ல மனசுல அடங்கிடும். இனிமேல கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு வராது, ஒழுங்கு அதிகமும் பண்ணாது. மனசு மட்டும் வேலை செய்யும். அப்பப்ப தலையாட்டுவார். ஏதாவது காது கிட்ட உறக்க சொன்னா அப்படின்பார். சரி, என்ன சார் இப்படியே இருந்திருக்காரு 3-4 நாளா என்ன இருக்காரு, டாக்டர் கிட்ட கொடுத்தாலும் ஒன்னும் சரியா இல்லை அப்படின்னு போவோம். டாக்டர் மட்டும் என்ன பண்ணுவார் பாவா, அவர் ஏதோ தெரிஞ்ச மருந்து கொடுக்குற. ஆனா எல்லாம் கோமாஸ்தையில போயாச்சு. வெளியூர்ல இருந்து பொண்ணு வருவா, அப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படின்பார். பொண்ணை கண்டா ரொம்ப எட்டணும். அப்பா ஏதோ இருக்கிறப்ப ஏதாவது பண்ணினாரோ இல்லையோ தெரியாது. ஆனா சாதாரணமா பொண்ணை கண்டா இஷ்டம்னு சொல்றா. அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சதான பதார்த்தங்களை பத்தி பேசணும் அப்படிம்பாரு. அவ்வளவு. அந்த மனசும் கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுவும் வேலை செய்யறது நின்றுடு. மூச்சு காத்த மட்டும் உள்ளையும் வழியிலையும் போயிட்டே இருக்கு. அது மிஷன் வச்சு அதுலயும் இல்லைன்னா மூக்கு கிட்ட பஞ்சு வச்சு பாக்குறா, உயிரோட இருக்கார். உடம்பத்தோட பார்த்தா சூடு இருக்க, உயிரோட இருக்கார். இன்னும் கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த மூச்சு காத்தும் நின்று போயிடுத்து, உடம்பு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா போயிட்டாருந்தான். இங்கதானே படுத்துட்டு இருக்காரு. போறவர் போயிட்டார், இவர் இல்லை. இப்ப புலன்கள்லாம் மனசுல ஒழுங்க, மனசு பிராணம் நடக்கிற ஒழுங்க, பிராணம் இதயத்துக்குள்ள சேர, இதயத்துல இருக்கக்கூடியதான பஞ்சபூதங்களோட சேர்ந்து இந்த ஜீவனானவன் மனசுல இருக்கிற சைத்தன்யமானது அங்கிருந்து கிளம்புறதுக்கு சித்தமா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது ஒரு நாள் ஆகலாம், ஒரு நிமிஷம் ஆகலாம், நிறைய நாள் ஆகலாம். இதுக்கப்புறம் இந்த சமயத்துல கணக்கு போடுறான். என்ன இவனுக்கு அடுத்த பிறவி என்னது, எந்த பிறவியை எடுக்கணும், இவருக்கு இது வரைக்கும் இது மேல கர்மா பண்ண முடியாதோ இல்லையோ, இது வரைக்கும் இந்த பிறவியில என்ன நல்லது கெட்டது பண்ணினாரோ எல்லாத்தையும் சேர்க்கிற. அதே விதமா போன பிறவியில நிறைய கர்மாக்கள் சஞ்சித கர்மா இருந்ததோ இல்லையோ அதையும் இதுல கலந்துடுற. பிராரப்த கர்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா எண்டுக்கு வந்தாச்சு, இனிமேல கிடையாது. சோ பிராரப்த கர்மாவும் முடிஞ்சு போச்சு, சஞ்சித கர்மாவும் இந்த ஜென்மாவில பண்ணின கர்மாவும் சேர்த்த கலந்து அதுல இருந்து கொஞ்சம் கர்மா வெளியில வருது. என்ன கர்மா, அடுத்த பிறவிய பலன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற பக்குவமான கர்மான்னு பேர். இதெல்லாம் சொல்ல போறேன் சூத்திர பாஷ்யத்துல என்ன ஆறுது எப்படி. அந்த பக்குவமான கர்மா மட்டும் வெளியில வருது. அந்த பக்குவமான கர்மாவானது அதுக்கு தகுந்த மாதிரி பேர். அந்த கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல. தும்ப முள்ளு சாப்பிட வேண்டியதான பிராரப்தம் இருந்தா ஒட்டகமா பிறக்கிற, என்ன பண்றது? நல்லா லட்டு சாப்பிட வேண்டியதான புண்ணிய கர்மா பண்ணினா மனுஷனா பிறக்க. மனுஷனா பிறக்கும் பொழுது ஆணா பிறக்கணுமா, பெண்ணா பிறக்கணுமா, இப்படி பிறக்கணுமா, அப்படி பிறக்கணுமா, பணக்காரமா பிறக்கணுமா, ஏதாவது அந்த கர்மாவுக்கு தகுந்தா போல. சோ நம்ம பிறவிங்கிறது உம்ம கையில இல்ல, பகவான் கையில இருக்கு. பகவான கேட்டா உம்ம கையில இருக்குங்கிற. ஏன்டா நீர் எப்படி பண்ணினீரோ அப்படி நான் கொடுத்தேன், எங்க இஷ்டமா நான் கொடுக்கலையே. உங்க கர்மா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தா போல நான் கொடுத்தேன். சோ விவகாரம் என்னாச்சு, வைஷமிய நைர்கண்யம் பகவானுக்கு இல்ல, அவனு கர்மா தகுந்தா போல அவருக்கு கொடுத்திருக்க. இது வரைக்கும் ஆயிடுச்சா? இப்படிப்பட்டதான கர்மாவுக்கு தகுந்தா போல ஒரு சரீரம் இவனுக்கு கிடைச்சது.
அந்த சரீரத்துல இவன் எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு இருக்கான். மனுஷ சரீரமா கிடைச்சா பகவத்கீதையை வாசிக்கலாம். ஒரு மாடாவோ நாயாவோ பிறந்தா பகவத்கீதை வாசிக்க முடியுமா? முடியாது. அப்படி மனுஷ சரீரமா கிடைச்சவனுக்கு இவன் என்ன பண்றான், இந்த பகவத்கீதையை வாசிச்சா இதனால ஏற்படக்கூடியதான புண்ணியமானது என்ன பண்றது, அத்தனை கர்மாக்களையும் இந்த ஜென்மாவில் இருக்க கர்மாக்கள்லாம் புண்ணியமா ஆறுது. இத சஞ்சித கர்மாவில் சேர்க்கும் பொழுது அது எப்படி சார், அது புண்ணியமா தானே ஆகுது. ஏன்னா இவ்வளவு புண்ணிய கர்மான் தான் சேர்த்திருக்கான். பகவத்கீதையை வார்த்தை எவ்வளவு புண்ணியமோ அதிகமான அவ்வளவு புண்ணியம் அதுல விழுந்தா அதுல இருக்கக்கூடியதான பாப கர்மாவை குறைச்சு புண்ணியம் ஜாஸ்தியா. ரொம்ப வெந்நீர் வாளியில கொதின்னு குதிக்கிறது. நீங்களும் ஸ்நானம் பண்ணணும், அர்ஜென்டா ட்ரெயினுக்கு போகணும், ஸ்நானம் பண்ணணும், என்ன பண்றதுன்னா இன்னொரு வாளி ஜலத்தை எடுத்து அதுல விட்டோம். அப்ப அந்த வெந்நீர் என்னாச்சு, எப்படி சாதாரணமா ஆச்சோ விதவிதான்னு ஆச்சோ அதே விதமாக இந்த ஜென்மாவில நீங்க புண்ணியம் பண்ணி பகவத்கீதையை வாட்சியுடையானால் இந்த புண்ணியமானது சஞ்சித கர்மாவோட சேர்க்கும் பொழுது கடைசி க்ஷணத்துல அதோட சேர்ந்து அதுல இருக்கக்கூடியதான புண்ணியமானது பாபத்தை போக்கடிக்கிறதோ பகவன் நாம சொன்ன பாபங்கள் போகுமோ இல்லையா, அது என்ன ஆகுது, அத்தனை பாபங்களும் போக்கடிச்சு இவனுக்கு வரக்கூடியதான ஜன்மாவாக நல்ல ஜன்மாவா வரும்படி பண்றது. எப்ப புண்ணியம் ஜாஸ்தியா இருக்கோ அப்ப யமதர்மராஜா என்ன சொல்றார், அந்த இதயத்துல இருந்து பிராணம் போகும் பொழுது அவனை மிரட்டாதீங்கோ, ஆனா போகுது. ஒரே ஒரு செகண்ட் ஊசியால குத்துற மாதிரி தோணும், அவ்வளவுதான். அதான் மரணம். சாதாரணமாக மரண வேதனைங்கிறது அவ்வளவுதான். எப்படி அந்த இதயத்துக்குள்ள 101 ஓட்டை இருக்கு. சதந்த ஏகாத ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானமதிநிஸ்ருதைகா 101 ஓட்டை இருக்கு அந்த இதயத்துல. அதையெல்லாம் சீல் பண்ணிட்டு இருக்கு. எந்த வழியாக நீங்க போகணுமோ அடுத்த பிறகு என்னமோ அதுக்கு தகுந்தா போல அந்த ஓட்டை மட்டும் திறக்கப்படுது. அது திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு வலியோ அவ்வளவுதான். அதுவே பாபம் பண்ணினவனா இருந்தா அந்த பாபத்தினுடைய பலம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த பாபத்தினுடைய பலம் என்ன, மிரட்டுறது, அடிக்கிறது, குத்துறது. ஆகையால் யாரு பகவத்கீதைய வாசிக்கிறாளோ அந்த பக்தியோட வாசிக்கிறாளோ அவளுக்கு கிரியத்தேயமே என்ன சர்ச்சா தெரியச்சா பகவத்கீதா கிஞ்சிதீதா. அடுத்தது ரெண்டாவது கங்காஜல லவ கணிகா பீதா. அடுத்தது கங்காஜலம். நம்ம ஊர்ல புண்ணிய நதிகள் அதிகமா இருக்கு. எல்லா நதியும் வசதித்தான். சிந்து, கோதாவரி, காவேரி, கிருஷ்ணா, தாமிரபரணி, இப்படி நிறைய. ஆனா சில நதிகளுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு, அதை தனியா வச்சிருக்கோம். கங்கை தயமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு அப்படின்னு ஒவ்வொரு தரமும் பூஜை பண்ணும் பொழுது அந்த கலசத்துல அந்த தீர்த்தத்துல இந்த நதிகளை ஆவாரணம் பண்ற. காலமே நீங்க ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்கே கங்கே யோ யோஜனா நாம்சதைரதி கங்கா மாதாவை ஸ்மரிச்சுட்டு உங்க வாளி ஜலத்தை தொட்டுட்டு அந்த நீளத்தை அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை ஸ்நானம் பண்ண. இப்ப கங்கா ஸ்நான பலம். கங்கையில ஸ்நானம் பண்ணினா எந்த பலமோ அந்த பலம். அதனால நான் கங்கைக்கு போட முடியலையே, இங்கத்தானே இருக்கேன், என்னால ஒன்னும் ஆகலையே, கவலையே பட வேண்டாம். கங்கா மாதா உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன். ஸ்ரீதர ஐயாவாள் அவர் ஸ்நானம் பண்றதுக்கு என்ன பண்ணினா சிரார்த்தம். காலமே சிரார்த்தம் வரும்பொழுது சமையல் பண்ணியாச்சு. சமையல் பண்ணும் பொழுது என்ன வெளியில பிச்சைக்காரன் வந்து கேட்டான், கொண்டு போட்டார். சிரார்த்த தண்ணிக்கு போடக்கூடாது, சார்த்தம் ஆன பிறகு மீதி பேருக்கு போடலாம். சார்த்தத்துக்கு முன்னால அது பிதிருதேவதைகளுக்கு எடுத்து வச்சது. அந்த பாகமே சார்த்தம் பண்ணும் பொழுது அந்த பண்ணின பொருள்கள்லாம் இருக்க அந்த காயத்ரியாசம் பரோட்சா காயத்ரி மந்திர அது தெளிக்கணும். அது பிதிருதேவதைகள் ரிசர்வ் பண்ணியாச்சு. ஆனா ரிசர்வ் பண்ணின பிறகு வெளியில வீட்டுக்காரன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, ரொம்ப கஷ்டம். இவருக்கு மனசு உருகி போச்சு, கொண்டு வந்து போட்டார். போட்டதுமே என்ன ஆயிடுதுன்னு அந்த பிராமணாலாம் எழுந்து போயிட்டார். சாப்பிட மாட்டார். தப்பான காரியத்தை பண்ணு. எது சாஸ்திரமானது பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கோ அதை நீங்க பண்ணிவிட்டு என்ன பண்ற. இவர் பார்த்தா நீங்க சொல்றது ரைட்டு, சாஸ்திரம் சொன்னபடித்தான் பண்ணணும், ஆனா எனக்கு மனசு பொருட்களை நான் என்ன பண்றது போட்டேன். இப்ப என்ன பண்றது, சாஸ்திரம் நடத்துக்கணும். என்ன
கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. அவர்களுக்கு தமிழ்நாட்டுல கங்கைக்கு போயிட்டு வாங்க, அது அன்னைக்கு சாதம் ஆயிடும். அன்னைக்கு போயிட்டு போது சாதம். இங்க இருந்து எப்படி போயிட்டு வர்றது? என்ன பண்ற? அப்படியே உட்கார்ந்து வரலாம்னு நினைச்சா அவளுடைய கணது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கணத்துல இருந்து கங்கை ஓடிடும். என்ன ஆச்சுன்னு அப்படியே ஓடி வீடெல்லாம் ஜலமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு, ஓஹோ கங்கா மாதா அனுப்புறேன் அப்படின்னு இந்த பிராமணெல்லாம் சேர்ந்து உங்களை நாங்க பரீட்சை பண்ணது தப்பு அப்படின்னு உட்கார்ந்து 3 பேரும் ஸ்நானம் பண்ணினா, அதுக்கப்புறம் இவரும் ஸ்நானம் பண்ணினா, சாப்தத்தை பண்ணின. ஏன்னா கங்கா மாதாவுக்கு கருணை ஜாஸ்தி. நீங்க கங்கான்னு கூப்பிட்டுலாம் வந்துருவாங்க. ஆனா நம்ம கூப்பிட தெரியல. ஏதோ மனசுல வச்சுண்டு எனக்கு அது வேணும் இது வேணும் கங்கையை கூப்பிடக்கூடாது. நிஜமாக கங்கா மாதாவுக்கு பக்தியா கூப்பிட்டோம்னா நிச்சயம் வந்துடும். அவ்வளவு கருணையோட கூடிய அம்மா. அந்த கங்கா மாதா எங்கிருந்து வந்தா தெரியுமா? விஷ்ணு பதோத்கதா, விஷ்ணு பாதத்துல இருந்து உண்டாங்க. விஷ்ணு பாதம்னு சொன்னா ஆகாசம்னு. ஒரு இடத்துல இருந்து வரல. நீங்க இங்க இருந்து செலவு பண்ணிட்டு அப்படியே அந்த கங்கோத்திரிக்கு போற. கங்கோத்திரிக்கு போனா என்ன, இன்னும் மேல போங்க, இன்னும் மேல போங்க. என்னடா போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையில வந்து வெளியில வருது. இதான் கங்காண்டான் நம்பினேன். ஆனா அந்த ஓட்டையில இருந்து ஜலம் அந்த பக்கம் என்ன இருக்கு, அதை பார்க்க முடியாது. சைனான் ஒன்றும் பார்க்க முடியாது. அந்த ஊர்ல இருந்து பார்த்தா இங்க இருந்து வராமல் அவனுக்கு தோன்றது. அவங்க என்ன பண்றது? எங்க நதி மூலம் உங்களால பார்க்க முடியாது. அப்ப விவகாரம் என்ன, அந்த கங்கை விஷ்ணு பதத்துல இருந்து வரலாம். மகாவிஷ்ணுடைய பாதம்ங்கிறது எவ்வளவு புண்ணியமான இடம், பரந்த இடம். எப்படி பார்த்தீங்களா? சரி, அந்த கங்கா மாதா சொர்க்கலோகத்துல இருந்தா. கங்கா சொர்க்கலோகத்துல தான் இருந்தார். பகீரதன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தபஸ் பண்ணினார். அந்த கதையெல்லாம் வேண்டாட்டு அவர் தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணும் பொழுது கங்கா மாதா என்ன சொன்னா, இந்த கதையெல்லாம் கிடையாது, நான் மேல இருந்து கீழே விழவேன். உனக்கு நான் தான் சொன்னேன், யார் கூப்பிட்டாலும் வரதுக்கு தயாரா இருக்க, ஜனங்களை உத்தரணம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம்னு இருக்கு. ஆனா அந்த ஹைட்டுல இருந்து விழுந்தா பூமி உடஞ்சு விடும். பூமியால தாங்க முடியாதுப்பா, யாராலும் பிடிச்சுக்கணும். எதனால நம்ம நினைச்ச காரியமெல்லாம் வரலையே, சரியா வரலையேன்னு மறுபடியும் பரமேஸ்வரன் தபஸ் பண்ற. பரமேஸ்வரன் பண்ணினா தெரியுமா, நான் ஒத்துண்டு பிடிச்சுண்ட. கங்கா மாதா அங்கிருந்து ஆகாசத்துல இருந்து கீழே விழுந்தா. பரமேஸ்வரன் அதை பிடிச்சுண்டு ஜடைக்குள்ள பிடிச்சுண்டார். அதை வெளியில விட்டார். இருக்கணும். இப்ப பரமேஸ்வரனுடைய சம்பந்தம் ஏற்பட்டது. கங்கா மாதாக்கு எங்க இரண்யகர்பரா இருக்கக்கூடியதான ஆகாசத்திலிருந்து வந்து மகாவிஷ்ணுடைய பாதங்கள்ல பட்டு பரமேஸ்வரனுடைய தலையில பட்டு அந்த கங்கா மாதா ஒரு நாளைக்கு அம்பாளுடைய காலில் பட்டதும் அதனால இன்னும் பவித்திரமாயிட்டாலும். இப்படி இன்னும் நீலகண்ட தீட்சிதர் சொல்ற சிவலீலார்ணவம்ங்கிற கிரந்தத்துல இப்படி திருவிளையாடல் புராணம்னு சொல்ற. இதான் சம்ஸ்கிருதத்துல சிவலீலார்ணம். திருவிளையாட புராணம் படிக்கணும் எல்லாரும், தமிழையாகட்டும் சரி சம்ஸ்கிருதத்தையாகட்டும் சரி. இப்படி திரிமூர்த்திகளுடைய சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியதான அந்த கங்கா மாதா பூமியில வந்து விழுந்திருக்கேன். பாதாளத்துக்கும் போனா தேவலோகம்னா தேவலோகத்திலிருந்து வேத்யங்கான்னு தேவை. பூலோகத்தில் இருக்கிற கங்கா மாதாவுக்கு பாகீரதின்னு பேரு. பகீரதன் கொண்டு வந்ததுனால இதுக்கு பாகீரதின்னு பேரு. பாதாள கங்கை பாதாள லோகத்துக்கு போனதுனால பாதாள கங்கான்னு பேரு. ஆனா எல்லா கங்கா ஜலமும் எதுவும் பரம புண்ணியம். அந்த கங்கா ஜலத்தை நீங்க சீல் பண்ணி 40 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது. நம்ம ஆர்வோங்கிறது யூவிங்கிற அது என்ன அர்த்தமோ ஒன்னும் தெரியாது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறான். ஆஸ்மாசிஸ்னாலே இங்கிருந்து இப்படி வரும். இது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறான். கடைசியில என்னடான்னா அதுலயும் பாக்டீரியா இருக்கு சார். 99% பாக்டீரியா போதும். 1% இருக்கும் இல்லையோ, அந்த 1% பாக்டீரியாவை எனக்கு எல்லாரும் பண்ணோம். 99% இருந்தாங்கன்னா அதை காய்ச்சி சாப்பிடுங்கிறான். ஆனா கங்கா ஜலத்தை மட்டும் நீங்க அப்படியே அடைச்சு வச்சு 50 வருஷம் ஆனாலும் ஒன்னும் ஆகிறதில்ல. பிரத்யட்சமா பார்க்கணும். இது மற்ற ஜலங்களுக்கு இல்லை. இதே கங்கா ஜலம் சமுத்திரத்துல விழுந்த பிறகு அந்த ஜலத்தை எடுத்து அது ஆகிறதில்லை. அதுக்கு என்ன மதிப்பு தெரியாது. லோகத்துல இவாளால கண்டுபிடிக்க முடியல. சாஸ்திரம் சொல்ற
ஆகையால் அந்த கங்கா ஜலத்துக்கு அவ்வளவு பாவனகரத்துவம் உண்டு. சாஸ்திரம் என்ன சொல்றது, நீங்க கங்கா ஜலத்தை சாப்பிட்டேன்னா அந்த சாப்பிடுற க்ஷணம் வரைக்கும் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு பாபம் பண்ணினோ அத்தனை பாபமும் கங்கா ஜலம் சாப்பிட்டதுனாலே போயிடுது. அப்ப என்ன, கங்கையில குளிச்சு கங்கையில ஜலத்தை எடுத்து நீங்க ஆத்மனம் பண்ணினதுன்னு இந்த பிறவியில போல சஞ்சித பிறவியில போல அது அப்படியே இருக்கு. அதான் மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கோமே, அந்த மூட்டையில ஒண்ணும் ஆகாது. இந்த பிறவியில நீங்க பிறந்தண்ணில இருந்து என்னென்ன பாபம் பண்ணீடோ அத்தனை பாபங்களும் அந்த கங்கா ஜலத்தை வாயில விட்டதுமே போகுது. அதனாலதான் நம்ம தேசத்துல சம்பிரதாயம் சாஸ்திரம் என்ன சொல்றது, மனுஷன் பிராணனை விடுறான் பார்த்தீங்களா, அந்த சந்தர்ப்பத்துல கங்கை ஜலத்தை விடுங்கோ, துளசி ஜலத்தை விடுங்கோ. பிராணம் போன சந்தர்ப்பத்துல அப்ப என்ன விடுவா, துளசி ஜலத்தையும் கங்கை ஜலத்தையும் விடுவா. ஏன்னா பிராணம் போறப்ப 9 பிராணம் தான் போச்சு, ஒரு பிராணம் இன்னும் அங்கே இருக்கு. மிருதோபி நவிமுஞ்சதின்னு இவன் பிராணம் விட்டாலும் அந்த பிராணம் போகல, அது சரீரத்திலே இருக்குது. அதை போக்குறதுக்காகத்தான் எரிக்கணும்னு சொல்றான். அந்த பிராணம் போறதுக்காக இருக்கணும். சன்னியாசியா இருந்து பிராணம் விட்டானே கபால பேதம் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற தனஞ்சயன்னு ஒரு காத்து இருக்கு, அந்த காத்தையும் சரீரத்தை விட்டு வெளியில போகும்படி பண்ணணும்னு சொல்றேன். அந்த பிராணம் இருக்கோ இல்லையா, அப்ப இந்த கங்கா ஜலத்தை விடுங்க, அப்ப எல்லா பாவமும். அதனால கங்காஜல லவ, அதனால 2 லிட்டர் கங்கா ஜலத்தை சாப்பிடணும் யாரும் சொல்லல, ஒரு உத்திரேன ஜலம் கொஞ்சம். அதனாலதான் ஆச்சாரியர் பத்ரனா லவா கொஞ்சமாவது கணிக்கா அப்படின்னா. பகவத்கீதையை வாச்சா எவ்வளவு புண்ணியமோ, எப்ப அவனுக்கு யமதர்மராஜாவோட கஷ்டம் இல்லையோ அதே விதமான கங்கா ஜலத்தை சாப்பிட்டாலும் கஷ்டம் இல்லை. கங்கையே இவ்வளவு பாவனமானது, அவ்வளவு பாவமா இருக்க பாவனகரமா எல்லோரையும் சுத்திப்படுத்தக்கூடியது கங்கா மாதா. அதனால்தான் அப்பப்ப கங்கா மாதான்னு நினைக்கணும். தினந்தோறும் நீங்க பூஜை பண்ற காலத்திலயோ அல்லது ஸ்நானம் பண்ற காலத்திலயோ கங்கா மாதாவை நினைச்சுன்னு தான் பண்ணணும். இதே மாதிரியே மற்ற நதிகள்லாம் சொல்லியிருக்கிறேன், கங்கேக யமுனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி, இந்த நதிகளுக்குள்ள கங்கை கொஞ்சம் கொஞ்சம் சேர்றான், நமக்கு தெரியாது. அதனாலதான் இந்த நதிகளுக்கு பேர். ஒருத்தர் கிருஷ்ணா நதி இல்லையே காரணம் எழுதினவரே கேளுன்னு எனக்கு இருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமே தவிர அது ஏன் இல்ல, தாமிரபரணியை ஏன் போடல, அப்ப அது நல்ல நதி இல்லையா இப்படின்னு கேட்கல. நதிகள்ல சில நதிகள்ல கெடுத்திருக்கா, ஏன்னா இந்த நதிகளோட கங்கா சம்பந்தம் இருக்கு. அதனால அதுக்கு எவ்வளவு புண்ணியமோ இந்த நதிகளுக்கும் அவ்வளவு புண்ணியம். ஆகையால இத்தனை புண்ணிய நதிகள்லாம் நான் பூஜை பண்ணக்கூடியதான தீர்த்தத்துல வந்து சேரும்போன்னு பிரார்த்தனை பண்றேன். அதே மாதிரி கங்கா ஜலத்தை சாப்பிடும். கங்கா ஜலத்தை சாப்பிடணும் டெய்லி போய் கங்கா ஜலத்தை கொண்டு வந்து அப்படி சாப்பிடறது இல்லை. நம்ம கங்கைக்கு போய் கங்கைக்கு பூஜை பண்ணி கங்கைக்கு அர்த்த பிரதானம் கொடுத்து பக்தி ஸ்ரத்தையோட சாப்பிட்டா ரொம்ப விசேஷம். ஏன்னா கங்கா ஜலத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கிறதுனால கங்கா ஜல லவ கணிகா பீதா. சோ முதல்ல என்ன, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கங்கா ஜல லவ கணிகா பீதா. மூணாவது சகரதபியே நமுராரி சமர்ச்சா, ஒரு தரமாவது எவ்வாறும் அந்த பகவன் நாமாவை சொன்னா மகாவிஷ்ணுய நாமாவை சொல்ற. இன்னொரு ஸ்லோகத்துல சொல்ற கேயம் கீதா நாம சஹஸ்ரம் இன்னொன்னு சொல்ற. பகவத்கீதையை வாசிக்கணும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் வேதம். சிவ சஹஸ்ரநாமம் வேதம் இல்லையா, லலிதா சஹஸ்ரநாமம் வேதம் இல்லையா? இல்ல. ஏன் சார் அவ்வளவு கோப்பம் வந்துருச்சு இன்னைக்கு? மற்ற சஹஸ்ரநாமங்கள்லாம் அத யாரோ ஒருத்தர் எழுதினார், அம்பாலே அனுகிரகம் பண்ணி வாக்தேவிகளை எழுத சொன்னார். அதே போல சிவசஹஸ்ரநாமம் பரமேஸ்வரனே அனுகிரகம் பண்ணி எழுத சொன்னார், எழுதினார். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதுக்கு பார்த்தா இது எழுதல. அப்ப என்ன சார் சொன்னார்? சொன்னவர் எழுதிதானே இருக்கலாம். நான் எப்படி சொல்வார்? யார் சொன்னார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை? பீஷ்மாச்சாரியர். அவர் அந்த அம்பு படுக்க இருக்க பார்த்தல அதுல படுத்துட்டு இருக்க. அவரை கொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, சாமர்த்தியமும் கிடையாது.
யாருமே கொல்ல முடியாது அவரால். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடியதான ஆயுதங்கள்லாம் இவர்கிட்ட இல்ல. துரோணாச்சாரியரும் கிட்ட இல்ல, அர்ஜுனன் கிட்டையும் இல்ல. அவர் எங்கே வாசிச்சார்? வசிஷ்டர்கிட்ட வாசிச்சார், ப்ரஹஸ்பதி கிட்ட வாசிச்சார். கங்கா மாதா பிறந்ததுமே அந்த என்ன பண்ணினா கொண்டு நதியில போடுறதுக்காக அழைத்துன்னு போனா, அவர் ஆத்துக்காரர் சந்தனம் வந்து ஏன் இப்படி பண்றேன்னு குளிச்சுட்டார். நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, சொன்ன பேச்சு எப்ப ஏன்னு கேட்கறதோ அன்னைக்கு விட்டு போயிடும். என்ன மேரேஜ் கான்ட்ராக்ட் பாத்தீங்களா? அந்த காலத்துலயே எப்படி இருக்கு, சொன்ன பேச்சு கேட்கல எதிர்த்து பேசவே கிடையாது, ஏன்னு கேட்டா விட்டு போயிடுது. அவன் ஒரு 8-9 வருஷம் ஏன்னு கேட்கவே இல்லை. எங்க அம்மா எதை பண்ணினாலும் எந்த கூத்து அடிச்சாலும் வாய மூன்று இல்லை, விட்டு போயிடுவாளா, என்ன பண்றது? ஆனா பொறுக்கல அவருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததுமே நதியில போட்டா எப்படி இருக்கும், தாங்க முடியல அவருக்கு. இந்த பீஷ்மாச்சாரியரை போடும் பொழுது என்ன பண்ணாரா, ஏமா இப்படி பண்றேன்னு கொஞ்சம் கோவிச்சுட்டேன். சரி, கான்ட்ராக்ட் விட்டு போயிட்டு நான் போயிடுறேன்டா. ஆனா இந்த பையனை எடுத்துட்டு போயிட்டேன். சின்ன குழந்தை யாருக்கு, அம்மாக்கு சொந்தமா அப்பாவுக்கு சொந்தமா? மேஜர் வரைக்கும் அம்மாக்கு தான் சொந்தம். இது வேதத்துல இருக்கு சார். எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போய் என்னன்னா அந்த குழந்தைய எப்படி வளர்த்திருக்கா, வசிஷ்டத்தை பாடம் சொல்லி சொல்லிருக்கா, தனுர்வித்தியெல்லாம் அவர்கிட்ட பாடம் சொல்ல வச்சிருக்கா, தேவகுருவான ப்ரஹஸ்பதி கிட்ட எல்லா சாஸ்திரங்களும் வாசிச்ச. அவருக்கு ஈக்குவலே கிடையாது, யாரும் பூலோகத்திலே யாரும் ஈக்குவல் கிடையாது. 16 வயசாச்சு. சந்தன கூட வந்து உன் குழந்தை உனக்குன்னு குடிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பீஷ்மாச்சாரியர் அப்பா மேல அவ்வளவு பக்தியா இருக்கு. நம்மளாம் ராமனை பித்ரு பக்தின்னு சொல்றதே தவிர அந்த பீஷ்மாச்சாரியனுடைய பித்ரு பக்தி பார்க்க, எவ்வளத்துல இருக்கிறவ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணினார். ஏன்னா அப்பா கல்யாணம் ஆகணும். அதனால்தான் அவருக்கு பீஷ்மன் முன்னால தேவபிரத்தன்னுட்டு இப்படி ஒரு டெசிஷன் எடுத்ததுனால்தான் பீஷ்ம பிரதிஜையினால்தான் அவருக்கு பீஷ்மன்னு. அப்படிப்பட்ட அவர் அதற்கு பின்னால பரசுராமனோட எல்லாத்தையும் கத்துட்டார். அப்படி அவர்கிட்ட இருக்கக்கூடியதான அஸ்திரங்களோ சஸ்திரங்களோ இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு தெரியாததெல்லாம் தேவலோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரிஞ்சது. அதனால்தான் தர்மபுத்திரர் பாக்குறார், உங்களை ஜெயிக்க முடியாது, எப்படி ஜெயிக்கணும் நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படி கொல்லணும் நீங்களே எனக்கு சொல்லி கொடுங்க. எவ்வளவு அழக பத்தியும் சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. ஏன்டான நான் இந்த பக்கம் இருக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும், கௌரவாண்டிய பக்கத்துல இருந்தாலும் உங்க மேலதான் எனக்கு ரொம்ப பிரியம், ஏன்னா நல்ல வழியில நீங்க இருக்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தரை நான் சிகண்டின்னு ஒருத்தர் அவரை முன்னால வச்சுன்னு யுத்தம் பண்ணுங்க, நான் அப்ப யுத்தம் பண்ண மாட்டேன். சரின்னு யுத்தம் பண்ணி சிகண்டிய வச்சுட்டு யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணினா அவர் அம்ப விட்டார். ஏன்னா முதல்ல பிறக்கிறப்ப பெண்ணா பிறந்தா, அதுக்கப்புறம் ஆணா மாறிட்டா, இப்படி இருக்கிறவளோட நான் பேச மாட்டேன், அவளோட யுத்தம் பண்ண மாட்டேன்னு கீழே விழுந்து விட்டார். விழுந்து அப்ப பகவான் ரதாங்கபா நிரட்சோப்ய சர்வ பிரஹரண ஆயுதா அப்படின்னு கையில சக்கரத்தை ஏந்திட்டு அப்படி ஒரு தர்சனம் கொடுத்தார். ஒரு மனசை நினைச்சாரா, இந்த தர்சனம் என் பிராணம் போறப்ப கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுட்டார். கீழே விழுந்துட்டார். அப்படியே 892 வயசு ஆயிடுச்சு. அந்த வயசுல யுத்தம் பண்றாரு, கீழே விழுந்துட்டார். எல்லாரும் வந்தா சண்டை இங்கதானே, பீஷ்மாச்சாரியர்கிட்ட எல்லாரும் ஒன்னா சேர்ந்த என்ன வேணும், துரியோதனம் நான் படுக்கெல்லாம் வைக்கிறேன், போய் ரெஸ்ட் எடுத்தோம் போங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியும் எதையும் பண்றேன். ஒன்னும் வேண்டாம், நீ அர்ஜுன் கூப்பிட்டார். வரிசையா அம்புகளால ஒரு கட்டல் மாதிரி பண்ணுனார். அதுல படுத்துட்டேன். படுத்துட்டு அப்படியே ஒரு பகவன் நாமவே ஸ்மரிச்சுட்டு இருக்கேன். யுத்தம்லாம் ஆயிடுச்சு. யுத்தமாயி திரௌபதி இவெல்லாம் ஜெயிச்சு இவளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு 30 நாள் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணினார் தர்மபுத்திரர். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டவுட், 30 நாளும் தூங்கல தர்மபுத்திரன், 30 நாளும் தூங்கல். ஏன்டாங்க நம்ம சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கோம், ஜனங்கள் யாருன்னு ஒரு ஆம்பளையும் கிடையாது, அத்தனை ஆணும் ராஜ்யத்துல யுத்தத்துல சென்றுட்டான், எல்லாம் ஸ்திரீகள். ஆண்கள் இல்லாத ஸ்திரீகள் எப்படி இருப்பா, கவலையோட இருக்க. அவளுக்கு என்ன பண்ணினா என்ன, இனிமேல என்ன பண்ணினா என்ன லாபம், எல்லாம் குழந்தைகளா தான் இருக்க ஆண்கள் தான். என்ன பண்றது, இத்தனைக்கும் காரணம் நான் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும்னு எனக்கு ராஜ்யத்துல இருக்கிற ஆசை தானே. இந்த பணத்துல ஆசை, பவர்ல ஆசை, இதனால தானே இப்படி அரசியல் முழுக்க கெட்டு போயிடுது.
அதையாவது இது நான் தான் பண்ணின தப்பு, நான் பண்ணியிருக்கப்படாதுன்னு நினைச்சுட்டு நிஜமா தூக்கமே வரல அந்த காலத்துல. நான் ஆனந்தமா தூங்குவான்ல, காலம் மாறி போய் நேரா பகவான்கிட்ட வந்து கேட்கிறேன், சுவாமி ஏதாவது சொல்லுங்க, மனசு கொதிக்கிறது. அவர் சொன்னார், நான் குருவா செய்தாயிட்டேன். என்ன ஆச்சுன்னார், இப்பதான் அர்ஜுனன் வந்து போனா என்ன ஆச்சு தெரியுமா, நான் பகவத்கீதை ஏதோ சொன்னிடலாமே, நீங்க சொன்னிடலாமே, என்னடா ஜன எல்லாம் மறந்து போச்சு. யாரோ ஒருத்தர் வந்து பகவான் உங்களுக்கு என்னமோ உபதேசம் பண்ணினாரு, அந்த உபதேசம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு என்னவோ தலைமுடிய பிச்சு பிச்சுன்னு பார்த்தா ஒன்னும் கேட்காம இல்லை. பகவத்கீதை எல்லாம் மறந்து போயிடுது. அவ கேட்டதுக்கு நான் என்ன பதில் கேட்டது என்ன, ஆமாப்பா கேட்டேன், ஆனா என்ன சொன்ன ஞாபகம் இல்லையே, இன்னொரு வரும் சொல்லுங்க. எப்படி இருக்கும் அவர், வேற என்ன பண்றது. அதுக்கப்புறம் வேற ஏதோ சொன்னார், அது உத்தர கீதையா ஆச்சுன்னு போங்களேன். அதனால பகவானுக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்ததான். அந்த சமயத்தை பத்தி இவர் கேட்கிறார், சரியான டைமா பார்த்த, நான் சொல்ல மாட்டேன்ட்டார். தர்மபுத்தர் கேட்டா நம்ம சொல்றது இல்லை, ஏன்னா நம்ம சொன்னா சரியா வரலன்ட்டாரு. ஆனா என்ன பண்றது, ராஜா வந்து கேட்கிறார், சார் பீஷ்மாச்சாரிட்ட அழைச்சுன்னு போறார். அழைச்சுன்னு போறதுமே இவரை வந்து மனசு நிம்மதிக்கு கேள்வி கேட்டவர் பீஷ்மாச்சாரிட்ட போனதுமே தர்மத்தை பத்தி கேட்டு வந்து போனார். பாருங்க, எது வேணுமோ கேட்க தெரியல. பெரியவாட்டவே எனக்கு இது வேணும்னு கேட்கக்கூடாது, எனக்கு எது நல்லதோ அது சொல்லுங்க. இவர் தர்மத்தை சொல்லுங்க. புருஷ தர்மம், ஸ்திரீ தர்மம், வர்ணாசிரம தர்மம் வரிசையா அனுசாசனிக பர்வ முழுக்க சொன்னார், சாந்தி பர்வ முழுக்க சொன்னார். கடைசியில அவருக்கே உடம்பு சரியாமல பிராணன் போனா தேவலைங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்கு. நம்ம பிராணனை விட்டா அவர்தான் எப்ப நினைச்சா அப்ப பிராணன் விடலான்னு ஒரு வரம் இருக்கு. அந்த சந்தர்ப்பம் வந்தது. அப்ப கேட்டார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பியே கம்பராயணம் சுவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர்மாதவாசுபம் ஓதர்ம சர்வதர்மாணாம் பரத பரமோ மதः இஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு ஒரு 6 கேள்வி கேட்டார். 6 கேள்விக்கு 5 கேள்விக்கு ஒவ்வொரு லைன்ல பதில் சொல்லிட்டார். கிமேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு கேள்வி கேட்டியப்பா. பக்கத்துல பகவான் நிற்கிறார். அந்த பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுமோ, நான் எனக்காக நிற்கிறேன். இந்த பகவானுடைய நான் பிராண விடுற சமயத்துல எனக்கு இந்த காட்சி கிடைக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருந்து பிராண சொன்ன விழுந்த, அதற்காக நீ ஒரு தூரம் பிராணம் போற சந்தர்ப்பத்துல நிக்கணும்னு சொன்னீங்க, உனக்காக நான் ஒரு மாசம் நிக்கிறேன் அப்படின்னு 1 மாசம் நின்றுட்டு இருக்கேன். பகவான் உட்காருங்க, நின்று இருக்க. தர்மபுத்திரம் நிற்கிறார், இவர் படுத்துட்டு இருக்கார். அவரப்பா தவ கிம் எத்தமனுத்தமம் கஹா கிம், இவர் தான் அந்த பரமாத்மா. கஹா பகவான் கேட்டீரு, அந்த கஹா இவர் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சு விஸ்வம் விஷ்ணுர்வஷத்காரோ உதபவ்ய பிரபு அப்படின்னு முழுக்க சொன்னார். கடைசியில ரதாங்கபாணின்னு சொன்னார். தேர் தட்ட கையில வச்சுட்டு இருக்கிறது, தேர் சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கிறது. பகவான் பார்த்தார், என்ன நினைச்சா நீங்க கேட்டதுக்கு 100 மடங்கு அதிகமா கொடுப்பேன். நீங்க சக்கரத்தை வச்சுட்டு தானே பார்க்கணும்னு நினைச்சு சர்வ பிரகரண ஆயுதா, எல்லா ஆயுதங்களும் சார்கமும் நந்தகமும் கேதகமும் அத்தனையும் கையில வச்சுட்டு அப்படி விஸ்வரூபமாக காமிச்சார். அதை வச்சுட்டு அப்படியே பிராண விட்டாம இருக்கு. அப்படி அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பிறகு அவர் சொல்றாரா, நான் சொல்லல, நான் எழுதல. யானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா, வேதங்கள்ல என்னென்ன நாமா இருக்கோ அந்தந்த நாமாவோ குறிக்கி எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு எழுதுற கெப்பாசிட்டி இல்லை. பகவத் நாமாவை சொல்றதுக்கு சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு? அவ சொன்னதான மந்திரங்கள்ல இருக்கிற பேரை அங்கெங்கே ஒவ்வொரு பேர் விஷ்ணோர்னுகம் வீரியாணி பிரவோச்சதுன்னு ஒரு மந்திரம் இருக்கா, அதுல விஸ்வம் விஷ்ணுன்னு எழுதாரு. அதே போல ஒவ்வொரு நாமாவுக்கும் 1000 நாமாவுக்கும் 1000 மந்திரம். அந்த மந்திரங்கள் எடுத்தேன். அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்னது? சாட்சாத் வேதம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நாமாவை சொன்னேடையானால் சகிருதபியே நமுராரி சமச்சா, அந்த நாமாக்களை சொன்னேடையானால்
கிரியதே தத்யமயமேன சர்ச்சா. இனிமேல யமனோட கவலைப்பட வேண்டாம். யமதர்மராஜா க்ஷேமமா உங்களை கவலைப்படாம பார்த்துட்டார். ஆயால் பகத கோவிந்த் என்ன பண்ணணும்? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுப்ரீங்கரணே அப்படின்னு அடுத்ததாக இந்த ஒரு ஸ்லோகமாச்சு. அடுத்த ஸ்லோகம் இதை விட ரசமான ஸ்லோகம். புனரபி ஜனனம் புனரபி மரணம். இத நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன். ஜனங்களையே கேட்டேன், அவளை வச்சுக்கலாம்னு சொன்னார். ஆனா ஒரு சைடு ஸ்திரீகள்லாம் அன்னைக்கு நாங்க வர்றது கஷ்டம், அவ வந்தா வர்த்தகம் எங்களை ஒண்ணும் இல்லை. ஆனா லலிதா சகஸ்ரநாமம் வச்சுண்டு ஸ்திரீகளுக்காக முக்கியமானது வச்சுண்டு நீங்க அன்னைக்கு கிளாஸ் வச்சுக்கிறது ஒரு மாதிரி நினைச்சேன். நம்மளுக்கு கோபம் தான் தப்புன்னு. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை வச்ச கிளாஸ் கேன்சல். அதுக்கப்புறம் புதன்கிழமைக்கு காலமே நான் பாம்பே போக வேண்டியிருக்கு. அதனால ஒரு வாரம் கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்தது புதன்கிழமைக்கு தான் நான் ராத்திரி தான் வரேன். அதனால அதை குறிச்சுக்க முடியாது. அதுக்கு பதிலாக 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ். லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸ் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பதிலாக 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் வச்சுப்போம். வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் யார் என்னைக்கு நாளைக்கு வரலையோ அவளை கொஞ்சம் தயவு பண்ணி சொல்லிவிடுவோம். இது போல அவ வந்து ஏமாந்து போக வேண்டாம். கார்த்திகை அன்னைக்கு கிளாஸ் இல்ல, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுத்த கிளாஸ். இந்த கிளாஸ் நாளைக்கு உண்டு. அது ஆனப்புறம் அடுத்த சனி ஞாயிறு இல்ல, அதுக்கு அடுத்தது 24ஆம் தேதி மேல் கிளாஸ். இந்த பாகம் நாளைக்கு மேல் பாகம் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஸ்வராஜ்ய சித்தி கிளாஸ் மத்தியானம் இருக்கு.